ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர். புரியுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் மோசமான ஊர் இல்லைங்க, ரொம்பவே பாசமான ஊர். இந்த ஊர் மக்களை பற்றின கதை தாங்க இது. இவன் தான் ராசு. என்ன சாமி பாட்டும் கருப்பு சட்டியும் ஒன்றா வருதுன்னு பார்க்குறீங்களா? எந்த கொள்கையும் கிடையாது. 10 பேர் மத்தியில் ஒத்த ஆளாக தெரியுன்ற ஆசை, அவ்வளோதான். இவனுக்கு ஆத்தான்னா ரொம்ப பிடிக்கும், பணம்னா ரொம்பவே பிடிக்கும். ஆத்தால மகனும் பணம் சம்பாதிக்கிறத பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்க. ஊரே பற்றி எரிஞ்சாலும் இவங்க கல்லா கட்டுறது தான் முக்கியம். அண்ணா என்னையா? சிவகங்கை ஜோசிய மாணிக்கத்தை பார்த்துருவோம், முக்கியமான சமாச்சாரம் பார்த்துருவோம். அப்படியா? இப்பயே கூட்டு வந்துடுறேன். அவசியம்ண்ணே, இப்போ கூட்டு வந்துடுறியா? சாமி ராசுக்கு எல்லாமே இதுதான். சாமி ஆட்டத்துக்குள்ள வந்துட்டான்னு போய் சொல்லு. ராசை பத்தி தப்பா பேசினா மட்டும் இல்லை, நினைச்சாலே அடிப்பான். அடிக்கிறது அடிக்க போறது எல்லாமே ராசுக்காக. வெளிநாட்டு வெளியில் வச்சுட்டு நம்ம நாட்டு சருக்கு உள்ள வச்சுட்டா நம்ம நாடு எப்போ வல்லரசு ஆகும்? நம்ம கூட வெளியே வையா. சாமி வேணாம். சாமி கையில பேனா இருந்தா எது வேணாலும் எழுதுவியா நீ? தெரியாதனமா பண்ணிட்டேனே, இனிமேல் சத்தியமா பண்ண மாட்டேன். என்னைய மன்னிச்சிருக்கே. விரல கொடுங்கண்ணே, உடனே கொண்டு போனதை விரல ஒட்ட வைக்க முடியுமாண்ணே? கையில பேப்பரும் பேனாவும் இருந்தா என்ன வேணா எழுதுவே, நீ அடிச்சு கொண்டே விடுவேன். சொல்லுங்கண்ணே, நீங்க ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு தான் தவிக்கிறாங்க இங்கே. கொடுத்து விடுங்கப்பா. எழுதனத்துக்கு விரலு பேசன கிரகம் பிடிச்சது இல்லையா? துணுக்கு செய்திக்கே விரல் போச்சு. என்ன அது? விரல வெட்டி விட்டு எல்லாம் சாமி பையனோட மொட்டை பாத்தியா? அதானே சாமி. சார் என்ன சார் வேணும்? ஏன் சார் வழியை பறிச்சுட்டு விட மாட்டேன்றீங்க? விடுங்க சார் போன. நீங்களும் இருங்கப்பா, நான் பேசிக்கிறேன். எனக்கு கோவம் வரதுக்குள்ள மண்ணெல்லாம் கொட்டிட்டு ஓடி போயிருங்க. இல்ல மாடு வண்டி மட்டும்தான் வீடு போய் சேரும். ஏன் சுட்டு புடுவீங்களோ? சுட்டு பாருங்களே பாப்பா. இன்னைக்கு மணலோட வீட்டுக்கு போவோம். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ராசுடைய அழகா நைட்டு 12 மணிக்கு மேல லாரியில டிராக்டர் மணலில் கொண்டு போறாங்க. அவங்களுக்கு விலகு பிடிச்சி காவாத்திட்டு இருந்தீங்க. ஏழை பையன்டா இலக்காரமா பாவா. நாங்க அப்புறாணி சப்பராணி 2 கட்டையில மணல் அடிச்சு போய் பொழச்சிட்டு இருக்கோம். எங்களை கலான பையன் மாதிரி பாக்குறீங்க. இந்த ஊருக்காரங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. தூக்கிட்டு போய் 4 குத்து ஊத்துனாடா சரியா வரீங்க. கத்துறதும் கை நீட்டுறதும் உங்க வேலையா?
பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க மாட்டீங்களா? ஆத்துல மண்ணல்ல கூடாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் தனித்தனியா ஒவ்வொருத்தரா கூட்டு வந்து பாடம் நடத்த முடியாது. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு காமெடி பண்ணாதீங்க தம்பி. இங்க இவ்வளவு அக்கறையா பேசுறீங்கல்ல, நைட்டு 12 மணிக்கு மேல அங்க எவ்வளவு மணல் திருடான்னு தெரியாது உங்களுக்கு? அவங்க கிட்ட நிறைய காசு வாங்கி இருக்காங்க மாப்ள, அதான் கண்டுக்கிறாம இருக்காங்க. இது என் கடமை, இதுல யாரும் தலையிடக்கூடாது. ஆத்துல மணல் அள்ளுறது குற்றம்னு எங்களுக்கும் தெரியும். இது ஆறும் இல்ல கடலும் இல்ல, ஓரையா லாரியிலயும் டிராக்டர்லயும் வெளிமாநிலத்துக்கு மணல் கடத்துறாங்களே, அவங்களெல்லாம் விட்டுட்டு பாவம் விவசாயமே அழிஞ்சு போச்சு. ஏதோ 2 வண்டி லோட் அடிச்சு வீடு கட்டுறவங்களுக்கு வித்து பொழப்பு நடத்துறாங்கய்யா. அவங்க வயித்துல போய் அடிக்கிறீங்களையா? பாவய்யா, விட்டுருங்கய்யா. அவளை பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். கிளம்புங்க. எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிட்டா சார் எதுக்கு, நாங்க எதுக்கு, ஸ்டேஷன் எதுக்கு, சட்டம் எதுக்கு சார்? போலீஸ் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு தம்பி, கிளம்புங்க. மாப்பிள சொல்லியாச்சு இல்ல, அப்புறம் என்ன? போயா. ஏய் பாண்டி, அதை வாங்கி அடுக்கு. பையா எப்படி இருக்க? அண்ணன் இல்லையா? அவர் சாயல்குடி வரைக்கும் போயிருக்காரு. என்ன விஷயம்? அதான் தம்பி இருக்காருல்ல. அதாயா அந்த காதர் பாய் மாட்டு வண்டியில மண்ணலிட்டு திரிவானே, அவன் மண்ணலிட்டு வரும்போது மறைச்சதுக்கு ராசல்னா மட்டும் விளக்கு பிடிக்கிறேன்னு மண்டக்கரமா பேசுறேன். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அங்கேயே கையை காலை உடச்சு போட்டிருப்பேன். ராசன் பேர் ஸ்டேஷனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி விட்டுட்டு வந்தேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த காசிலிங்க பாண்டே வேற அவர் சொன்னோன்னு எல்லா பயிலும் போயிட்டேன். அப்புறம் நாங்க எதுக்கே காய் சட்டை போட்டிருக்கோம். இப்போ அண்ணன்ட்ட சொல்லிட்டு போத்தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட வாங்குற காசுக்கு ஊரு போயிட்டு அசிங்கப்பட முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நீங்க வந்து நிக்கிறீங்க, பேசின இடத்துல தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா அடிச்சு ஒரு கையை ஒடிச்சு விடுங்க. 10 நாள் பட்னியா கிடந்தான்னா வாய் அடங்கிடும். மூத்தவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பாத்துக்கிறேன். சொல்லிட்டேல, அவனை கசக்கி புளிஞ்சிடுறேன். என்னண்ணே கூப்பிட்ட இடத்துக்குலாம் வந்து நிக்கிறது என்ன விதியா? இப்படியே போனா நம்மள சாமி பிரச்சனை முடியும், கொஞ்சம் பொறுமையாரு. போனேன். ஆமா, இவர் அப்படியே சொன்னதை கேட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. சாமி எதுவாக இருந்தாலும் ராசி பேசட்டும், நீ பேசக்கூடாது. அண்ணன் சொல்கிறேன். திருட்டு பயிலுக்கு மொத்தமா நிக்கிறாங்க பாரு. ராசே, அப்பாவிங்க கூட விளையாடாத. ஸ்டேஷன்ல இருக்கிற காதல் பாய் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீடு திரும்பணும். இல்ல நாளைக்கு நடக்க போற அத்தனை பிரச்சனை நீ தான் பொறுப்புங்கிறேன். இது எங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை நாங்க ஏதாவது தலையிடுறோமா? எதுக்கு தேவையில்லாம எங்க பிரச்சனை மூக்க நுழைக்கிறீங்க? இத நாங்க பாத்துக்கிறோம். அப்ப அது நீங்க பாத்துக்கிறீங்க. காதர் பாய் எங்க? எங்கேயாவது கறிக்கடையில போய் தேடுங்க. யார்கிட்ட கை நீட்டு பேசுறான்? நீட்ட கை வெட்டிடுவேன். சும்மாரியா ராசே, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள காதர் பாய் என் வீட்டு முன்னாடி நிக்கணும் சொல்லிட்டேன். வாங்க போலாம். மாப்பிள சும்மா இருக்க. இவனுங்களா ஒரு ஆளா? சொல்லு போட்டு போயிட்டே இருப்பேன். சும்மாரப்பா, வெட்டணும் குத்தனுங்கிட்டு வாழ்ற வயசுல கொஞ்சம் பொறுமையாரு. ஏய், அவனுங்களை அறுத்து போட வேணாம் இவ்வளவு நாள் காத்து கிடக்க. எல்லாம் இவனுங்களை சொல்லணும். காசையும் வாங்கிட்டு வேலையும் கட்டுறாங்க. என்ன பெருசு என்ன சொல்லிட்டு போகுது? யோ, அந்த வண்டிக்கார பையில உடைச்சோம்ல, ஒரு நாளைக்கு இருக்கட்டுமே. பிடிக்க சொன்னா பிடிக்கணும், விட சொன்னா விடணும். காசு வாங்குறல. யோ வாயா. என்ன மீச அடியெல்லாம் அனுப்புற போல இருக்கு? இன்னொரு தடவை பேசன தலையை வெட்டி தூக்கி போட்டுருவேன். மூத்தவரை பெருசு ஓவரா சேட்டை பண்ணுது, போட்டுடலாமா? சச்சா, நாம செய்யற தப்பெல்லாம் 5 நாள் ரிமைண்டோட நிறுத்திங்கய்யா. பெருசா போட்டு காலம் பூரா கம்பி எண்ணி கழித்துங்க சொல்றியா? நாம சம்பாதிக்கிறத இருந்து அனுபவிக்கணையா, அதுதான் வாழ்க்கை. என்னடி மலர்?
என்னடா ஆச்சு விமல்? போய் என்னன்னு கேட்டதுக்கு அடிச்சு விட்டாங்கண்ணே. அனுப்புனது யாரு? யாரா? மரியாதை சொல்றா. சொல்லல மணல் லாரியை புடிச்சு வச்சுட்டு விட மாட்டேன்றாங்க. போன் பண்ணி விட சொல். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மாசத்துக்கு 2 கேஸ் போட்டுதான்டா ஆகணும். அதுக்கு எவனா இழிச்சு வாங்கி கிடப்பான், அவன் மேல போடு. எவனை விடணும் எவனை போடணும் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. எஃப்ஐஆர் போட்டு ராசு பேரு காலையில பேப்பர்ல வந்துச்சுன்னா இன்ஸ்பெக்டர் செத்து போயிட்டான்னு செய்தி வரும். கொண்டாட்டி வச்சிருக்கிற பூல இருந்து உள்ள போட்டு இருக்கிற உள்ளாட வரைக்கும் நாங்க கொடுத்த காசுல வாங்கினது. நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வண்டி செட்டுக்கு வரணும். தாண்டா இந்த ஒத்த உசுரை எடுக்கிறதுக்கு தாண்டா இத்தனை நாளா காத்து கிடந்தேன். நீயும் ராசும் கொடுக்குற காசுக்கு வேலை பார்க்கறவன் நினைச்சியா? அதுக்கு இல்லடா, உன்னை கொல்றதுக்கு. உள்ள போட்டு இருக்கிற உள்ளாட வரைக்கும் நாங்க கொடுத்த காசுல வாங்கினது உடனே செய்யற. இத்தனை நாளும் நான் போலீஸ் பொண்டாட்டிங்கிற இருமா போட இருந்தையா. ஒத்த வார்த்தையில ஊரை கூட்டி அதை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அவனை மட்டும் நீ ஏதாவது பண்ணிட்டு வரலன்னு வை.
கட்டுன பொண்டாட்டி முன்னாடி என்ன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவ, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சகிச்சுக்கிட்டு இருக்கணுமா? நீ செத்தாதாண்டா என் பொண்டாட்டி கூட. சார் செத்து போயிட போறான் சார், விட்டுலாம் சார். உசுருக்கு அஞ்சுற பரம்பரையில பிறக்கல. உசுருக்கு பயந்து ஓட்ட மண்டிட்டு நிக்கல. எங்க அக்கா மக கல்யாணத்துல ஒரே ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன்டா, அப்புறம் என் உசுர எடுத்துக்கோ. அக்கா பொண்ணு கல்யாணம் சொல்றான் சார், இத்தோட விட்டுறான் சார், பொழைச்சு போட்டு சார், ப்ளீஸ் சார். ஆறு மாசமா சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன், என்ன அசிங்கப்படுத்தினவனை ஏதாவது செஞ்சுட்டு வாடான்னு. நான் கட்டிக்கிற துணியை பார்க்கும் போதெல்லாம் அவன் சொல்லிட்டு போனதாட எனக்கு ஞாபகம் வருது. வாடா ஜேம்ஸ் பாண்டு, சொன்ன மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்ட. ஆனா இன்னைக்கு எமனே வேணான்னு சொன்னாலும் நீ உசுரோட போக மாட்ட. உங்க அப்பனும் ராசும் அடிச்சுட்டு சாகணுங்கிறதுக்காண்டி தாண்டா அன்னைக்கு உன்னை போட ஆள் அனுப்பிச்சேன். ஆனா அன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட. இன்னைக்கு எவன் வந்தாலும் நீ தப்பிக்க முடியாதடா, செத்தடா இன்னைக்கு.
என்ன செத்து போயிட்டோம் தொட்டு பாக்குறியா? உயிரோட தான்டா இருக்க மாடு. இப்ப தெரியுதா உயிரோட மதிப்பு? ஒண்ணு நம்மளை விட்டு போகும்போதாண்டா அதோட மதிப்பு தெரியும். நீ செத்து போயிடுவங்கிற போது மட்டும் உனக்கு பயம் வருது, கண்ணு கலங்குது. மனுஷ உயிர் அற்புதமானதுடா. கடவுளே தன்னை மாதிரி படைச்ச அதிசயம்டா. ஒரு துளி விந்துக்குள்ள கண்ணு, காது, வாயு, மூக்கு, ரத்தம், மூளை, சதன் ஒட்டு மொத்தமா சேர்த்து படைச்ச அற்புதம்டா. ஏதேதோ காரணத்துக்காக அதை அழிக்கிறீங்களா? ஆடு மாடு மாதிரி அடிச்சிட்டு சாகிறதுக்கு உங்களை எதுக்கு ஆறாத அறிவேன்? பரதேசி, நான் நினைச்சேன்னா உன்னை இங்கேயே வெட்டி புதைச்சிட்டு போயிட்டே இருப்பேன். படிச்சிருக்கேன்டா, படிச்சு தொலைச்சிருக்கேன்டா. ஒரு தாய் தான் குழந்தைய பெத்துக்கிறப்ப 20 எலும்பு ஒட்டு மொத்தமா உடைச்ச மாதிரி வலிக்கும். படிச்சிருக்கேன்டா. உங்க அத்தா உன்னை பெக்கிறப்ப அவங்களுக்கு அப்படிதானே வலிச்சிருக்கோம். சாமி கிட்ட கை பிடிச்ச சத்தியம் பண்ணி கொடுத்துறேன்டா, மருமகளை நல்லா வாழ வைப்பேன். அந்த ஒரு காரணம். இந்த பார், உன்னோட கிரிமினல் புத்தியை கலட்டி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதை நீயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடுற. நாளைக்கு நான் பேப்பர்ல படிக்கிற முதல் நியூஸ் அதான் இருக்கணும். போடா. சாமியை கொண்டுட்டியடா. என்னடா அது ஒரு உசுறு தானடா.